அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? சூரிய கிரகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இந்தியாவில் பார்க்கலாமா? சூரிய கிரகணம் யாருக்கெல்லாம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்த போது, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? என்னென்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திரன், பூமி மற்றும் சூரியன் இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனின் ஒளி பூமியை முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை குறிக்கிறது தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டுமே நடைபெறக்கூடியதாக இருக்குது. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தால் முழு சூரிய கிரகணம், ஒரு பாதி மட்டும் மறைத்தால் பகுதி சூரிய கிரகணம், சூரியன் வளையம் போல தெரிந்த வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு நிறைய பேரில் சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணத்தை பார்த்திங்கன்னா நேரடியாக நம்மளோட கண்களை பார்க்கக்கூடாது. பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அனைத்துமே அமாவாசை நாட்களில் தான் தோன்றுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமாங்க. அப்போது சூரியனிலிருந்து வரும் ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனாலேயே பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியளவோ மறைந்து போல தெரியுமாங்க. இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17, 2026 அன்று செவ்வாய்க்கிழமை நிகழ உள்ளதுங்க. இது மாசி அமாவாசை தினத்தன்று வரதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த சூரிய கிரகமானது இந்தியாவில் நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குதாங்க. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26க்கு சூரிய கிரகணம் தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 17 அன்று 7:57 மாலை இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் முடிவடையுதுங்க. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியும். இருப்பினும் பார்த்திங்கன்னா இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகத்தை பார்க்க முடியாதுங்க. மேச ராசி அன்பர்களே, அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூரியனை வழிபட உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அஸ்வினி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்தையும் நீக்குவார். நீங்கள் மேற்கொள்ளும் வேலை பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகுங்க. செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. செவ்வாய் அன்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பரணி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றம் நிறைய கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்குங்க. புதன் அன்று பொறுமை காப்பது மிக மிக அவசியம். கார்த்திகை 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலையில் இருந்த நெருக்கடி அனைத்துமே நீங்குங்க. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க அரசு அனுமதி உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்று விழிப்புடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையான பலன்களையே கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சில இடங்களில் வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் பொறுப்பும் அதிகமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடும் நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு அதிகரிக்குங்க. குழந்தைகளின் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தில் பாராட்டும்படியான நிலை உங்களுக்கு உயரப்போகுது. பதவி மாற்றம், இடம் மாற்றம் அனைத்துமே உங்களுக்கு
விரைவில் வரக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரத்தில் பண வரவு அதிகரித்து கையிருப்பும் கூடுங்க. தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களின் நல்லாசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த கவனமும் அக்கறையும் நீங்கள் காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம். சந்திராஷ்டமனின் இடப்பெயர்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நன்மையான பலன்களையே உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. 11 சனி இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகுங்க. கணக்கு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஆடம்பரமான செலவு எதுவும் செய்யக்கூடாது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டங்களை நீங்கள் முன்கூட்டியே திட்டம் தீட்டி வச்சுக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் அனுசரணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 9. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டமம் 10 காலை முதல் 11, 12 இரவு வரை இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். அப்படியே உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி அப்படின்னு பதிவிட்டுக்கோங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க. வீடுமனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடி உன்னை வணங்குகின்றேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. உங்கள் தோற்றப்பொழிவில் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், பணிச்சுமையால் மனச்சஞ்சலம் உண்டாகக்கூடியதாக இருப்பனால கவனமாக இருந்துக்கோங்க. எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் மேசராசிக்கு 7.5 சனி நடக்கும் காலம் என்பதால் தொழில் சார்ந்த அரசின் சட்டத்திட்டங்களை விதிகளை மதிப்பது மிக மிக அவசியம். விரலுக்கேற்ற வீக்கம்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அகலக்கால் வைப்பதை தவிர்த்து விடுங்க. உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு உண்டாகுங்க. விரும்பியவர்கள் வந்து உங்களுடன் இணைவார்கள். அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் மிகுந்த பயணம் உங்களுக்கு உண்டாகும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கலில் நிதானத்தை கடைபிடிக்கவும். தாய் வழியில் மனக்கவலை, கருத்து வேறுபாடு ஏற்பட நேரம் வரக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விருந்துகளிலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மூலமும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. பணவரவு அதிகரிக்கிறது போல் செலவுகளும் உங்களுக்கு கூடி வரும். புதிய தொழில் தொடர்புகள் மூலம் அரசு வகை ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நற்காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நேர்த்தியாக உடையணிந்து விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மனமகிழ்ச்சி, பகைகளை வெல்லும் திறன் ஆகியவை ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். அதற்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இன்ப பயணங்களால் சந்தோஷமும் உண்டாகுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்குவார்கள். தீயோர் தொடர்பு வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக்கும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அரசால் கெடுபிடிகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. புது தொழில் தொடர்புகள் ஏற்படலாம். அதன் காரணமாக தொழில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குழந்தைகள் மூலம் அவமானங்களும் தொல்லைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிப்பது மிக மிக அவசியம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கிரகம் எப்பொழுது நடைபெறுகிறது, அதனுடைய மாற்றங்கள் என்னென்ன, எங்கு அது நடைபெறுது
அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பற்றி சொல்லியிருக்கேன்.